தர்மம் கேட்டே கிட்டத்தட்ட 8 லட்சம் சம்பாதிச்ச ஒரு மூதாட்டி. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. கர்நாடகாவில் இருக்கிற மந்தியா குட்டாலு லேஅவுட்ல 68 வயதான ஒரு பாட்டி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 40 வருடங்களா தர்மம் கேட்டு தான் அவங்களோட வாழ்க்கை ஓடிட்டு இருந்திருக்கு. வாழ்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற குப்பத்துல ஒரு சின்ன ரூம்ல ரெண்டுக்காக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இதுல இருக்கிறதுல இம்பார்ட்டன்டான விஷயம், இவங்களுக்கு வாய் பேச முடியாது, அது மட்டும் இல்லாம காதும் கேட்காது. சில சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல தன்னுடைய 68 வயதுல அவங்க ஒரு நாள் இறந்து போறாங்க, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால. அவங்க ரூமுக்கு பக்கத்துல இருக்கிற நபர்கள்லாம் இவங்களை காணுமே தேடும் போது இவங்க இறந்து இருந்ததை பார்த்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு இருந்த பிரதர்ஸ் அந்த ரூமை செக் பண்ண வந்திருக்காங்க. அங்க ஒரு ரூம் இருந்திருக்கு, அதாவது அந்த பாட்டி யாரையும் போக விடாத ஒரு இடம். அந்த இடத்த இவங்க போய் செக் பண்ணும் போது தான் தெரிஞ்சிருக்கு, அங்க 30 பேக்கெட்ஸ் இருந்திருக்கு. அந்த பேக்கெட்ஸ் ஃபுல்லா 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டுகளா இருந்திருக்கு. அந்த 10 ரூபாய் 20 நோட்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 8.4 lakhs அந்த பேக்கெட்ஸ்ல இருந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. இவ்வளவு காசு ஆல்ரெடி இருந்ததுன்னா அந்த பாட்டி ஒரு ரெண்டட் ப்ராப்பர்ட்டில இருந்திருக்கலான்னு ஏகப்பட்ட பேர் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு, ஏகப்பட்ட வயசானவங்களுக்குலாம் இந்த மாதிரி சேர்க்கணுன்ற ஒரு விஷயம் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த காசை எதுக்கு சேர்க்குறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டிக்கு சில சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்னாலையும் காசு தேவைன்றதுனாலையும் சேர்த்துக்கிட்டே போயிருக்காங்க. 8.4 lakhs அது வந்து நின்றுருக்கு. இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இந்த 8.4 lakhஸும் கடந்த 40 வருடங்களா அங்கிருந்து டிராபிக்லையும் அது மட்டும் இல்லாம அங்கிருந்து சில மசூதிகளுக்கு முன்னாடியும் தர்மம் கேட்டு சம்பாதிச்ச பணம்னு சொல்லப்படுது. முறைப்படி போலீஸ் ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டியோட பிரதர்ஸே இந்த பணத்தை ஈக்குவலா ஷேர் பண்ணி பிரிச்சுக்கிட்டதா சொல்லப்படுது. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.